வணக்கம் மக்களே. 2020 தேசிய கல்விக் கொள்கை, அதாவது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிற அந்த கொள்கைக்கு ஈடாக 2022 தமிழ்நாடு அரசு மாநில கல்விக் கொள்கை அப்படின்னு ஒரு கொள்கைக்காக ஒரு கமிட்டி உருவாக்குச்சு. ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் அவர்கள் தலைமையில் 15 பேர் கொண்ட இந்த மாநில கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் கல்வியை எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிற தொடர்பாக ஆய்வு செய்கிறதுக்கு அமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இந்த கல்விக் கொள்கை கடந்த 3 ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து கிட்டத்தட்ட 5000 பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை தயார் செஞ்சுருக்காங்க. இது அரசாங்கத்தில் அதாவது சமர்ப்பிச்சுமே 1 இயர் ஆயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் அந்த கமிட்டியோட, அதாவது மாநில அரசு கமிட்டியோட அந்த ரிப்போர்ட்டை வெளியிடலை. இப்போ இந்த கமிட்டியில் பல பரிந்துரைகள் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான பரிந்துரை என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் புற்றீசல் போல் வளர்ந்திருக்கும் இந்த பயிற்சி மையங்கள், அதாவது எந்த பயிற்சி மையங்கள்னால் நீட்டு, மருத்துவ படிப்புக்கான நீட்டு, அதே மாதிரி ஐஐடி, ஜேஇ அட்வான்ஸ் அந்த பல்கலைக்கழகங்கள், அதாவது தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கு நடத்தக்கூடிய அந்த பயிற்சி மையங்கள், அதேமாதிரி கியூட் எக்ஸாமினேஷன், மத்திய அரசு அதாவது காமன் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு நடத்தக்கூடிய இதுக்கு என்ட்ரன்ஸுக்கு பயிற்சி தேவைன்னு சொல்லி இந்த தனியார் பயிற்சி மையங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணணும். இதுக்கு தமிழ்நாட்டில் தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் இருக்கிறதாகவும், சமீபத்தில் அந்த ஒரு அறிக்கை மட்டும், அந்த ஒரு செய்தி மட்டும் லீக் அவுட் ஆகி பத்திரிகைகள்லாம் சில இதில் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே இல்லை. அப்போ இதை பற்றி என்ன அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாடு பொறுத்தமட்டில் இந்த மாதிரி பயிற்சி மையங்கள், அது நீட்டாக இருக்கட்டும் சரி, ஜேஇ அட்வான்ஸ், அந்த ஐஐடி எக்ஸாமினேஷன், கியூட்டு, இதுக்கெலாம் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 2 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வுக்கு தயாராகிறாங்களாம். இதன் மூலம் இந்த பயிற்சி மையங்கள் 6000 கோடி இதில் டிரான்சாக்ஷன் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியும் அந்த கமிட்டியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த கமிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த பயிற்சி மையங்களுக்கு என்ன கட்டுப்பாடு இருக்குது, இந்த கண்ட்ரோல் பண்ணுறது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக, கல்வித்துறையா அல்லது தொழில்துறையா அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இது வரைக்குமே அதற்கான ஒரு சட்டத்திட்டங்கள், வழிமுறை, கைட்லைன்ஸ் எதுவுமே கிடையாது. யார் வேணுமாலும் எந்த ஒரு கோச்சிங் கிளாஸும் ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டு ஆரம்பிக்கணுன்னா கூட நீங்கள் டெக்னிக்கல் எஜுகேஷனில் நீங்கள் போய் என்ன செய்யணும் அப்படின்னா பெர்மிஷன் வாங்கணும். ஒரு நர்சிங் காலேஜ் ஆரம்பிக்கணுன்னா கூட டெக்னிக்கல் எஜுகேஷனில் ஐடிஐ எது ஆரம்பித்தாலும் சரி, அங்கங்கே அரசாங்கத்தோட அனுமதி, அப்ரூவல் இல்லாமல் நீங்கள் ஆரம்பிக்கவே முடியாது. ஆனால் இந்த கோச்சிங் கிளாஸ், இந்த பயிற்சி மையங்கள், இந்த நீட்டு, ஐஐடி, ஜேஇக்கு நடத்தக்கூடிய பயிற்சி மையங்கள், இதுக்கெலாம் எந்த விதமான கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட பெரு மற்றும் சிறு நகரங்களில் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் முதற்கொண்டு இன்றைக்கி 500க்கும் மேற்பட்ட கோச்சிங் கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல் வெளியில் வருது. சரி, இப்போ இந்த கோச்சிங் கிளாஸ் நடத்துகிறதுனால என்ன சார் இது ஆகுது அப்படின்னா, எல்லா கோச்சிங் கிளாஸும் நல்லா நடத்துனாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அடிப்படை வசதி, அந்த மாணவர்களுக்கு அங்கே பாதுகாப்பு, அதே மாதிரி அங்கே நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் தகுதி, அவங்க எப்படி தரமாக இருக்கிறாங்களா, அதே மாதிரி அந்த விளம்பரங்கள், யார் எங்கே படித்தாலும் சரி, எங்கே பயிற்சி பள்ளியில் படித்து வெற்றி பெற்ற மாணவர்கள் அப்படின்னு சொல்லி மாணவர்களை ஏமாற்றுறது, அதாவது இந்த மாதிரி போட்டி மனப்பான்மை உருவாக்குறது, இதனால் மாணவர்கள் சோர்வடைகிறது. இப்போ ஒரு மாணவன் ஒரு தவறான ஒரு கோச்சிங் கிளாஸில் சேர்ந்து அதனால் அவன் இழந்தானா, அவன் பணத்தை மட்டும் இழக்க போகிறது கிடையாது, அவனுடைய வாழ்க்கையுமே அந்த 1 வருஷம் 2 வருஷம் அவனுடைய லைஃப்பையும் அதில் இழக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இதை கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கத்திட்ட எந்த விதமான ரூல்ஸ், ஆக்ட் எதுவுமே கிடையாது. அதேமாதிரி இவர்களுக்கு வரியெலாம் எந்த இதில் வருது, என்ன டேக்ஸ் விதிக்கிறது அப்படிங்கிற பற்றி எதுவுமே கிடையாது. இப்போ சாதாரண ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா 25% ஆர்டிஇ, ரைட் டு எஜுகேஷன்ஸ் கீழே என்ன செய்யணும், மாணவர்களை சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விதி இருக்குது. ஆனால் இவர்களுக்கு எந்த விதமான இந்த கோச்சிங் கிளாஸஸ்க்கு எந்த விதமான கட்டுப்பாடுகள் எதுவுமே கிடையாது. இவர்கள் ஒரு கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறதான் இன்ன வரைக்கும் உள்ள ஒரு ஸ்டேட்டஸ். இப்போ இதனால் அதிகமாக பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா இந்த மாணவர்கள் தான். ஏன் அப்படின்னா, அவர்கள் தரமான கல்வியை கொடுக்காட்டினா அதனால் அந்த மாணவன் அந்த வருஷத்தையும் சரி அவருடைய பணத்தையும் இழக்கிறான் அப்படிங்கிறதான் ஒரு செய்தி. இப்போ சமீபத்தில் ஃபிட்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூஷன் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு இன்ஸ்டியூஷன். அவங்க இந்த ஐஐடி எக்ஸாமினேஷன், நீட்டு, ஐஐடி தான் அதிகமாக கோச்சிங் கிளாஸுக்கு போகணும்னு வச்சுங்களேன்.
அவன் 6வதுலேருந்து கோச்சிங் கிளாஸ் கொடுப்பான். அந்த மாதிரி பயிற்சி 6வதுக்கு 1, 8வதுக்கு 1, 9வதுக்கு 1 அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு ஃபிட்ஜியில் படித்தாலே ஒரு பெருமையாக ஒவ்வொரு இந்த மிடில் கிளாஸ் பீப்புளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிட்ஜி இன்ஸ்டியூஷனில் படிக்கிறதா வந்து ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜ் இதாக நினச்சிக்கிருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் ஒரு 1 or 2 years பேக் வந்து அந்த கோச்சிங் கிளாஸ் வந்து நிறைய மாணவர்கள்ட்ட பணத்தை வாங்கி ஏமாற்றிட்டு போனதாகவும் அந்த பயிற்சி மையத்தை போய் முற்றுகையிட்டு செய்திகள் சென்னையில் நடந்த மாதிரி தெரிஞ்சு. அப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படிங்கிறதே தெரியல. அப்போ இந்த மாதிரி தான் நிறைய கோச்சிங் கிளாஸஸ்ஸு புற்றீசல் போல் இருக்குது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இந்த கமிட்டியில் இந்த தேசிய மாநில கல்விக் கொள்கையில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக பயிற்சி மையத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் இருக்கிறதா செய்திகள் வருது. அப்போ ஒட்டுமொத்தமாக தடை செய்ய முடியுமா அப்படின்னா அது சாத்தியக்கூறு கிடையாது. ஏன் அப்படின்னா தடை செஞ்சால் இவங்க வந்து உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்க. அப்போ அது வந்து வழக்கு வந்து வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது பெரிய பெரிய வக்கீல்லாம் வச்சு கூட இந்த பெரிய கோச்சிங் கிளாஸஸ்லாம் வந்து என்ன செய்வாங்க, ஆஜராவாங்க. ஏன் அப்படின்னா இவர்கள்லாம் வந்து நிறைய பணத்தை வந்து இந்த மாணவர்கள்ட்ட இருந்து வசூல் பண்ணதுனால அவர்கள் வந்து எப்படியாவது இந்த கேஸை வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு அவங்க வந்து முனைப்பாங்க. எப்படி தனியார் மெட்ரிகுலேஷன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு அரசாங்கத்தையே நடத்துகிற அளவுக்கு அரசாங்கத்தையே மிரட்டுற அளவுக்கு இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அரசு பள்ளியில் வந்து எந்த தவறு நடந்தாலும் சரி உடனே அது வந்து வெளியில் மீடியாக்கெல்லாம் வரும். அதே தனியார் பள்ளியில் ஒரு மாணவன் இறந்தால் கூட அந்த பள்ளியோட பேரே வர தனியார் பள்ளி தான் வரும். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த தனியார் பள்ளியை நடத்துகிறது வந்து ஒரு பெரிய மாஃபியா தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சி அத்தனை தலைவர்களுடைய அடிப்படை தகுதி வந்து ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்துகிறது தான். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி போகிற காலத்தில் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா கோச்சிங் கிளாஸ் அந்த மாதிரி ஆகிடும். இப்போ இந்த கோச்சிங் கிளாஸில் அதிகமாக படிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் மக்கள் தான். ஏன்னா பணக்காரன் கண்டிப்பாக தன்னுடைய பிள்ளையை வந்து இந்த மாதிரி கோச்சிங் கிளாஸ்லாம் படித்து அவனை வந்து ஒரு சாதாரண ஒரு எளிய மனிதனை ஆக்க மாட்டான். ஏழையும் வந்து இந்த கோச்சிங் கிளாஸில் 3 லட்சம் 4 லட்சம் பணம் கொடுத்து படிக்கிற அளவுக்கு வசதி இருக்காது. அப்போ இந்த மிடில் கிளாஸ் மக்கள் மட்டும்தான் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த கோச்சிங் கிளாஸில் தான் பிள்ளையை படிக்க வச்சு ஒரு டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி மெனக்கிடுவாங்க. அப்போ இதில் வந்து இந்த மிடில் கிளாஸ் மக்கள் தான் வந்து மத்திய தர மக்கள் தான் வந்து இதில் ட்ராப் ஆகுறாங்க. அப்போ அரசாங்கம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இதை கண்டிப்பாக முற்றிலும் தடை செய்ய முடியாது. ஆனால் இது வந்து என்ன செய்யலாம், கைட்லைன்ஸ் விதிக்கலாம். இவ்வளோ தான் ஃபீஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணலாம். எப்படி வந்து இப்போ வந்து தனியார் பள்ளிகளுக்கு வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் இவ்வளவு, தனியார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் இவ்வளோ தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி விதிக்கிறாங்களோ அதேமாரி கூட வாங்குறாங்க. அட்லீஸ்ட் அந்த ஒரு தடையாவது இவர்கள் கொண்டு வரலாம். அதேமாதிரி காம்படிஷன் ஆக்ட் சிசிஐன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த மாதிரி தவறான போலி விளம்பரங்கள்லாம் வந்து தடை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு இந்த தனியார் பயிற்சி மையங்களுக்கு வந்து தடை விதிக்கலாம். அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கட்டுப்பாடு கொண்டு வரலாம். அதே மாதிரி இவர்கள் நடத்தக்கூடிய அந்த பள்ளி பயிற்சி அந்த ரூம் அட்மாஸ்பியர் அதெல்லாம் வந்து போதிய வசதிகள் பாதுகாப்பாக இருக்கா, சிசிடிவி கேமரா இருக்கா, அவங்களுடைய பாத்ரூம் கழிப்பறைகள் அதெல்லாம் சுத்தமாக இருக்கா, அந்த ஆசிரியர்கள் தரமாக இருக்கிறாங்களா, அவங்க நடத்துகிறவங்களுக்கு உண்மையான தகுதி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கைட்லைன்ஸ் கொண்டு வரலாம். அதே மாதிரி இந்த பயிற்சி பள்ளிகள் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரிஜிஸ்டர் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் புதுப்பிக்கணும். அதுக்கு வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கு வந்து கட்டக்கூடிய அந்த கட்டணத்துக்கு டேக்ஸ் விதிக்கணும். இந்த மாதிரி பல கட்டளைகளாக கொண்டு வரலாம். இதெல்லாம் செய்யணும். அரசாங்கமே என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பயிற்சி பள்ளிகளோட முக்கியத்துவம் இல்லாத அளவுக்கு வந்து பள்ளி படிப்பை வந்து மாற்றணும் அப்படிங்கிறதான் வந்து முக்கியமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நீட்டு ஜேஇ எக்ஸாமினேஷன்ஸ் இதெல்லாம் அதிகமாக பாஸ் பண்ணக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து பீகார், உத்தரப்பிரதேஷ் தான். ஏன் அங்கெல்லாம் வந்து அங்கேயும் கோச்சிங் கிளாஸ் தான் இருக்குது. ஆனால் அது இந்தளவுக்குலாம் கிடையாது. இந்தளவுக்கு ஃபீஸும் கிடையாது. அந்தளவுக்கு ஃபீஸ் இருந்தாலும் அவங்க வந்து கொடுக்க போகிறது கிடையாது. அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுடைய பள்ளி படிப்பே வந்து இந்த என்ட்ரன்ஸ் நோக்கி தான் இருக்குது. அப்போ நாமளும் வந்து என்ன செய்யலாம், நம்முடைய பள்ளி படிப்பு நம்முடைய சிலபஸ் கரிக்குலத்தை வந்து இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸு அதாவது நீட்டிலேருந்து ஐஐடி ஜேஇலேருந்து சிவில் சர்வீஸ் வரைக்கும் மாற்றலாம். கண்டிப்பாக எதிர்காலத்தில் அந்த பயிற்சி பள்ளி போய் தான் படிக்கணுங்கிற அவசியம் கண்டிப்பாக மாணவர்களுக்கு இருக்காது. இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.